Hi, hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு ரோஸ் பிளான்ட்டில் வந்துட்டு நிறைய வந்து தளிர்கள் வந்து வர வைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், புது தளிர்கள் வந்து அழகாக வந்து எடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய செடியாக இருக்கும் பொழுது நம்ம எந்தவித ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாத மாதிரி நம்ம ப்ரூனிங் வந்து க்ராஸ் கட்டிங்கில் வந்து பண்ணிவிடும் பொழுது நல்லா வந்து தளிர் எடுத்து அழகாக வந்து புது கிளைகள் வரும். அது மூலமாக நமக்கு நிறைய பூக்கள் வந்து கிடைக்கும். இதுவே வந்துட்டு இந்த மாதிரியே சின்ன செடிகளாக இருக்குது அப்படின்னா பூக்கள் பூத்து 2-3 நாள் ஆயிடுச்சு, நம்ம வந்து பறிக்கணும் அப்படின்னா டெட் ஹெட் வந்து நம்ம பண்ணிவிடும் பொழுது அதிலிருந்து நல்ல வந்து க்ரோத் வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பிளான்ட்டில் வந்து சின்ன பிளான்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கி இப்போ தான் புதுசாக வந்திருக்கு, பூக்களும் வந்து நல்லா கிடச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஃபேட் ஃப்ளாஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஒரு வந்து 4-5 நாள் ஆனது அந்த பூக்களை வந்து எந்த மாதிரியை வந்து டெட் ஹெட் பண்ணிவிடும் பொழுது நமக்கு நிறைய வந்து தளிர்கள் வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 7 days ரோஸ் பிளான்ட்டு வாங்கி வச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. என்னுடைய கலெக்ஷன்ஸ் வீடியோவிலேருந்து வாங்கின கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். நல்லாவே க்ரோத் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நல்லா பூக்களும் வந்து நிறைய பூக்குது. ஸோ இதை வந்து நம்ம டெட் ஹெட்டிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவர் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். மேலே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இலைகள் இருக்குது. இந்த சைடும் 3 தான், இங்கே 5 இருக்குது. நான் இந்த மேல் இருக்க எல்லா இலைகளையுமே விட்டு கீழே இந்த இடத்துல வந்து க்ராஸ் கட்டிங் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து இலைகள் இப்படி வருது இல்லைங்களா, இந்த இலைகள் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன் நல்லாவே. இப்போ இந்த இடத்துல இங்கே 5 இலைகள் இருக்குது. சம் ப்ராப்ளம்னால இலைகள்லாம் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது. ஸோ இந்த நோட்லேருந்து நான் இப்படி தான் வந்து இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு வந்து விட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் வந்து க்ராஸ் கட் வந்து பண்ண போகிறேன். ஸோ நமக்கு அடுத்த வர தளிர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நோக்கி நமக்கு வரும். நம்ம இங்கேயுமே 5 இலை இருக்குது, இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்டு பகுதியை விட்டுட்டு அதுக்கு கீழே கட் பண்ணும் பொழுது புது தளிர்கள் வந்து சீக்கிரமாகவும் எடுக்கும், நமக்கு வந்து இந்த டைரெக்ஷன்லேயும் வரும். ஸோ நான் வந்து இந்த இடத்துல இருந்து இங்கே 1/4 இன்ச்சு தள்ளி இந்த இடத்துல க்ராஸாக 45 டிகிரி ஆங்கிளில் கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆங்கிள் இந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இங்கே தான் வந்து புது தளிர்கள் எடுக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கேப் விட்டு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு புது தளிர்கள் வந்து அழகாக எடுத்து வரும். ஸோ டைரெக்ஷனும் இந்த பக்கம் சைடில் வரும். இப்படி இந்த பொசிஷனில் வந்து உங்களுக்கு வந்து வரும். இந்த பக்கம் இங்கேருந்து இந்த பக்கம் வந்தது அப்படின்னா இங்கே இருக்க தண்டு பகுதிக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லைங்களா தான். ஸோ நான் அதனால் இந்த பக்கமாக கிளைகள் விரிஞ்சு போகட்டும், அவுட்வேர்டில் வரட்டும் அப்படின்றதுக்காக நான் அந்த பக்கமாக வெட்டி விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பூ வந்து பண்ணிவிடலாம். இப்போ இந்த பூ வந்து நம்ம பண்ணும் பொழுது ஸோ இந்த இடத்துல 5 இலைகள் இருக்குது. இதிலிருந்து கொஞ்சம் தள்ளி நான் க்ராஸ் கட் வந்து கொடுக்க போகிறேன். இந்த பக்கமாக தான் செடி போகிற மாதிரி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே இருக்குது, இதுவும் அந்த பக்கம் சைடில் தான் வருது. அதுக்கு பக்கத்தில் இருக்க கிளைகளில் இருந்து நோக்கி வர மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நான் மேலேயே வந்து இந்த இடத்துல க்ராஸ் கட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வந்து கட் பண்ணியாச்சு. நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த பகுதிகளில் எல்லாமே மறக்காமல் நம்ம அந்த நீம் ஆயில் அப்புறம் அந்த மஞ்சள் பேஸ்ட் வந்து அந்த இடத்துல வச்சு விட்டுருங்க. அப்போ தான் இப்போ நம்ம இது கட் பண்ணுறது ஒரு வூண்ட் பண்ணுற மாதிரி தான், காயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் செடிக்கு. அது நம்ம பண்ணி விட்டாலுமே இந்த பகுதியிலிருந்து நமக்கு புது தளிர்கள் வந்து அழகாக எடுத்து வரும். செடியினுடைய க்ரோத்தும் நல்லா இருக்குன்றதுக்காக தான் நம்ம இதை பண்ணி விடுறோம். ஸோ வேறு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீம் ஆயில் அப்புறம் இந்த மஞ்சள் இது 2மே கலந்து நல்லா பேஸ்ட் வந்து இது மேலே அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பூவிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இலைகள் எல்லாமே கொஞ்சம் நோய் தாக்கங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் நீட்டமாகவே விட்டு இந்த இடத்துல வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இதிலேருந்து ஒரு புது கிளை வந்து இந்த பக்கம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பூச்சி தாக்கங்களும் இருக்கிறதுனால நான் வந்து இதோட வந்து க்ராஸ் கட் பண்ணி விட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வந்து கட் பண்ணிக்கோங்க. மேலே 3 இலைகள் இருக்குது, அதுலேருந்து கீழே தள்ளி கட் பண்ணாலும் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்தியும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பூச்சி தாக்கங்களாக இருக்கிற நம்ம பட்சத்தில் நம்ம இந்த மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் உடனடியாக வந்து பேஸ்ட் வந்து மேக் பண்ணி அதில் வந்து வைக்க போகிறேன்.
ஸோ இப்போ இது வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக தான் வந்துட்டுருக்கு. இதில் வேறு வெத்தலை கொடி வேறு வந்து சுற்றிச்சு. ஸோ அதை எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த ஸ்டிக்கில் வந்து நம்ம அப்படியே சுற்றி விட்டுடலாம். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நான் சொன்ன மாதிரி அப்படி தான் கட் பண்ண போகிறேன். ஸோ இதோட கட் பண்ணலான்னு பார்த்தா இங்கே வந்து பூச்சி தாக்கங்களும் இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல வந்து 3 லீஃப் தாங்க இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து க்ராஸ் கட் பண்ணி விடலாம். இப்படி பண்ணணும், இந்த அப்வர்ட் டைரெக்ஷனில் பண்ணணும். நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு கணு பகுதி இருக்குது. ஸோ அதுக்கு மேலே தள்ளி கொஞ்சம் நீங்கள் இந்த க்ராஸ் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து புது தளிர் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறது ஆக்சுவலாக தப்பு. நமக்கு நோடு இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்படி க்ராஸாக கட் பண்ணணும். இந்த சைட்லேருந்து இப்படி க்ராஸாக டவுனில் வர மாதிரி கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நோட் வந்து கரெக்டாக எடுத்து வரும். இப்போ நான் இது பண்ணியிருக்கிறது ஆக்சுவலாக தப்புது. ஸோ இப்படி இந்த க்ராஸில் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அந்த பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி தான் ஆக்சுவலாக பண்ணணும். இந்த சைட் க்ராஸில் இருக்கணும். இந்த இடத்துல இப்போ பேஸ்ட் வந்து வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 4 இடத்துல கட் பண்ணி விட்டுருக்கோம். இந்த இடத்துல, அதுக்கப்புறம் இங்கே, இந்த இடம், அப்புறம் இந்த இடம். ஸோ இதிலெல்லாம் வந்து எப்படி டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெட் ஹெட்டிங் வந்துட்டு நீங்கள் ஈவினிங் டைம் அப்போ உங்களுக்கு பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஏர்லி மார்னிங் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அதில் 7 daysல பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி என்னுடைய பட்டன் ரோஸில் வந்துட்டு நான் பண்ண போகிறேன். தொட்டதுமே வந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பண்ணி விடணும், க்ராஸ் கட் பண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரியான ஃப்ளார்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு நான் அதில் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல வந்து க்ராஸ் கட்டிங் கொடுக்கலாம். அப்படி பண்ணோம்னா இந்த பக்கம் க்ரோத் வந்துடும். ஸோ இதுக்கு இந்த ஸ்டெம்க்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும். அதனால் இங்கே அந்த மேல் லீஃப் விட்டு இந்த பக்கம் இருக்க கிளை இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் மேலே கொஞ்சம் 1/4 inch இந்த 5 இலை இருக்கு இல்லைங்களா, இதுக்கும் மேலே இந்த இடத்துல நம்ம க்ராஸ் கட் பண்ணோம் அப்படின்னா கிளை வந்து இந்த பக்கம் நோக்கி வளரும். இப்போ இந்த பூவில் வந்து பாருங்கள், இது ஆக்சுவலாக புதுசாக வந்த பூ தான். இருந்தாலும் வந்து இது உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கணு பகுதியாட்டம் வந்து விட்டுருக்கு. ஸோ நீங்கள் இலைகள் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த நோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கிட்ட பகுதியிலே இந்த இடத்துலேயே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு புது கிளை வந்து உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, வர ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஸோ நம்ம அதை பார்த்து தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இதுக்கு மேலேயே நீங்கள் கட் பண்ணுங்கள். இலைகள் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 45 degree ஆங்கிளில் கட் பண்ண முடியல அந்த இடத்துல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட் கூட பண்ணிக்கலாம். எதுக்காக அது பண்ணணும்னா மழை பெஞ்சாவோ இல்லை வேறு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரெயிட் கட் பண்ணுறோம். ஸோ உங்களால் பண்ண முடியல அப்படிங்கும்பொழுது க்ராஸ் கட் பண்ணிக்கிறோம் 45 degree ஆங்கிளில். உங்களால் பண்ண முடியல, அந்த இடத்துல கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, ஸ்ட்ரெயிட் கட் தான் பண்ண முடியும்னால அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரியான ஒரு பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணி விட்டுடுங்க. எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாது. அது வந்து நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்து க்ராஸ் கட் பண்ணியிருக்கேன். நோடு இங்கே இருக்குது, இலையும் இங்கேருந்து தான் போகுது. அதிலிருந்து புதிய ஒரு தளிர் வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்படி தான் உங்களுக்கு வந்து எடுக்கும், ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இதுலேயே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து அந்த டெட் ஹெட் பண்ணும்பொழுது கொஞ்சம் கரெக்டாக பண்ணும்பொழுது நமக்கு வந்து அதிக தளிர்கள் வந்து பூக்கள் வந்து அது வைக்கும். இதுதான் அதனுடைய சீக்ரெட்டே. மற்றபடி ரொம்ப நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்குறதும் ஒரு ரீசன், ப்ளஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறதுமே ஒன் ஆஃப் த ரீசன் தான். பூக்கள் நம்ம செடியில் நிறைய வளர்கிறதுக்கும் செடிகள் நல்லா ஆரோக்கியமாக நல்ல நியூட்ரிஷனோட க்ரோத் ஆகி வளர்கிறதுக்குமே இது ஒரு காரணமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டி லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது என் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் மெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.